பரிந்துரைக்கப்பட்ட மாடலிங். குறிப்பிட்ட மாடலிங் என்பது ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய எடுக்க வேண்டிய சிறந்த நடவடிக்கையை பரிந்துரைக்கும் ஒரு மேம்பட்ட பகுப்பாய்வு வடிவமாகும். இது கேள்விக்கு பதிலளிக்கிறது: நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிந்துரைக்கப்பட்ட மாடலிங் பின்வருவனவற்றை ஒருங்கிணைக்கிறது: தரவு, கணித மாதிரிகள், வணிக விதிகள், உகப்பாக்க நுட்பங்கள், சில நேரங்களில் AI மற்றும் இயந்திர கற்றல். எளிய எடுத்துக்காட்டு: அடுத்த மாதம் விற்பனை குறையும் என்று ஒரு நிறுவனம் கணித்துள்ளது என்று வைத்துக்கொள்வோம். முன்கணிப்பு மாதிரி கூறுகிறது விற்பனை 10 விழுக்காடு குறையக்கூடும். பரிந்துரைக்கப்பட்ட மாதிரி கூறுகிறது டிஜிட்டல் விளம்பரத்தை 15 விழுக்காடு அதிகரிக்கவும், 5 விழுக்காடு தள்ளுபடி வழங்கவும், 18 முதல் 30 வயதுடைய வாடிக்கையாளர்களை குறிவைக்கவும். முடிவுகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இது பரிந்துரைக்கிறது. பரிந்துரைக்கப்பட்ட மாடலிங்கில் பயன்படுத்தப்படும் முக்கிய நுட்பங்கள்: 1. உகப்பாக்க மாதிரிகள். நேரியல் நிரலாக்கம், முழு எண் நிரலாக்கம், இலக்கு நிரலாக்கம். 2. உருவகப்படுத்துதல் மாதிரிகள். என்ன இருந்தால் பகுப்பாய்வு, மாண்டே கார்லோ உருவகப்படுத்துதல். 3. முடிவு பகுப்பாய்வு, முடிவு மரங்கள், பயன்பாட்டு கோட்பாடு. 4. இயந்திர கற்றல் கூட்டல் AI, வலுவூட்டல் கற்றல். பரிந்துரை அமைப்புகள். பரிந்துரைக்கப்பட்ட மாதிரியாக்க செயல்முறை. 1. சிக்கலை வரையறுக்கவும். 2. நோக்கங்களை அடையாளம் காணவும், லாபம், செலவு குறைப்பு, செயல்திறன். 3. கட்டுப்பாடுகளை அடையாளம் காணவும், பட்ஜெட், நேரம், வளங்கள். 4. கணித மாதிரியை உருவாக்கவும். 5. உகப்பாக்கம், உருவகப்படுத்துதலை இயக்கவும். 6. சிறந்த தீர்வை பரிந்துரைக்கவும். நிஜ உலக பயன்பாடுகள். விநியோகச் சங்கிலி உகப்பாக்கம், விமான நிறுவன திட்டமிடல், சரக்கு மேலாண்மை, டைனமிக் விலை நிர்ணயம், மார்க்கெட்டிங் பிரச்சார திட்டமிடல், சுகாதார சிகிச்சை திட்டமிடல். வணிகத்தில் உதாரணம்: ஒரு பல்பொருள் அங்காடி விரும்புகிறது லாபத்தை அதிகரிக்கவும், கழிவுகளை குறைக்கவும். பட்ஜெட்டுக்குள் இருங்கள். பரிந்துரைக்கப்பட்ட மாதிரி. எவ்வளவு சரக்குகளை ஆர்டர் செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கவும். தள்ளுபடி நிலைகளை பரிந்துரைக்கவும். பணியாளர் மாற்றங்களை ஒதுக்கவும். சப்ளையர் தேர்வை பரிந்துரைக்கவும். நன்மைகள்: முடிவெடுப்பதில் உதவுகிறது, ஆபத்தை குறைக்கிறது, செயல்திறனை மேம்படுத்துகிறது, லாபத்தை அதிகரிக்கிறது, நேரத்தை மிச்சப்படுத்துகிறது. வரம்புகள்: துல்லியமான தரவு தேவை, சிக்கலானதாக இருக்கலாம். வலுவான கணக்கீட்டு சக்தி தேவை, அனுமானங்களை பொறுத்தது.